வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 5/3/2024 சொபக்கிருது வருடம் ஆசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:27, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று அதிகாலை 3:18 வரை நவமி, பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று காலை 11:40 வரை மூலம், பின்பு பூராடம், யோகம் இன்று காலை 11:40 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோஹிணி. மேஷராசி நேயர்களே, எதிலும் வளமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் வருமானமும் கூடும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி வருமானம் கூடும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை மாற்றங்கள் உண்டாகும். ரோஹிணி யோசித்து செயல்படவும். மிருகசிருஷம் நிதானம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிருஷம் நட்புகள் கிடைக்கும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் மகிழ்ச்சிகள் கூடும். கடகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். வெற்றிகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் வளர்ச்சிகள் கூடும். பூரம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திரம் அந்யோன்யம் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னின்று செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் இருந்து வந்த தடைகள் விலகும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் இரட்டிப்பாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஒத்துழைப்பான நாள். ஹஸ்தம் முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை சுபிட்சங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். ஆதரவான நிலை அமையும். உத்தியோகத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை வளமான நாள்.
சுவாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விசாகம் பொறுமையுடன் செயல்படவும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். எதையும் யோசித்து செயல்படவும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் கௌரவங்கள் ஏற்படும். அனுஷம் முன்னேற்றம் உண்டாகும். கேட்டை ஒத்துழைப்பான நாள். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். பூராடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திராடம் நிம்மதியான நாள். மகர ராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் அதிகமாகும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவோணம் அலைச்சல்கள் கூடும். அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சொந்த பந்தங்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பேச்சுவார்த்தைகளில் லாபமான முடிவுகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். சதயம் குழப்பங்கள் தீரும். புரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் அனுபவங்கள் உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். மேன்மையான நிலை எதிலும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி மேன்மையான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.